வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அவை அறிதல் அந்த அதிகாரத்தில் முதல் குறள், அவையறிந்து ஆராய்ந்த சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். அவையறிந்து ஆராய்ந்த சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். இதில் பாருங்கள், முதல்ல சொல்லுகின்றவருடைய இந்த தகுதியை சொல்கிறார் பாருங்கள். சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், அவையறிந்து ஆராய்ந்த சொல்லுக அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? சொல்லின் தொகை, அந்த சொல்லின் தொகை அப்படிங்கிறது ஒரு கூட்டம். சொல்லின் தொகை அப்படின்னா சொல்லின் கூட்டு அப்படின்னு பொருள் வருது. அதை அறிந்த தூய்மையவர் அப்படின்னா தூய நடத்தையுடையவர் அப்படின்னு நம்ம அர்த்தம். இந்த தூய நடையினர் அப்படின்றவங்க அமைச்சராக இருக்கலாம், தூதனாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசனிடமிருந்து அல்லது ஒரு நிர்வாகத்திடமிருந்து இன்னொரு நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு காரியமாக ஒரு காரியத்தை முடிப்பதற்காக செல்பவர் அப்படின்னு வைத்திங்கன்னா அவர் தூய நடத்தை உடையவராக இருக்கணும். சொற்களில் அந்த ஒக்காபுலரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஆளுமை உடையவராக இருக்கணும். இங்கே சொல்லின் தொகை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு 2 விதமாக பொருள் சொல்கிறாங்க. பரிமேலழகர் உரையில் என்ன சொல்கிறாருன்னா, 3 வகையான சொற்கள் உண்டு. செஞ்சொல், இலக்கணச் சொல், குறிப்பு சொல் அப்படின்னு சொல்லி. செஞ்சொல் அப்படின்னா நேரடியான பொருள் தர்றது. இலக்கணச் சொல் அப்படின்னா சில விஷயங்களை உள்ளடக்கி சொல்கிறது. குறிப்பு சொல் அப்படிங்கிறது குறிப்பால் இன்னொரு விஷயத்தை உணர்த்துறது. சொல்கிற விஷயம் ஒன்று இருக்கும், ஆனால் அது உணர்த்தக்கூடிய விஷயம் வேறையாக இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்கள். செஞ்சொல் அப்படிங்கிறது நீர் அப்படின்னா அது செஞ்சொல், ஏன்னா நேரான பொருளை தருது. இலக்கணச் சொல் அப்படிங்கிறது ஊர் அடங்கிற்று அப்படின்னா, ஊர் அடங்கிட்டுன்னா அந்த ஊர் தூங்கிச்சின்னு அர்த்தம் இல்லை, அந்த ஊரிலிருந்து மக்கள் தூங்கினாங்க அப்படின்னு. இந்த உவர்கடல் அன்ன செல்வன் அப்படின்னா, உவர்கடல் அப்படின்னாக்கா உப்பு தண்ணியுடைய கடல், அதில் இருக்க தண்ணி யாருக்கும் பயன்படாதது போல் அவனுடைய செல்வம் யாருக்கும் பயன்படாது அப்படின்னு. ஆக இந்த மாதிரி இந்த 3 சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு சில உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொல்லின் தொகை அப்படிங்கிறது அந்த சொல்லோட வகை, அது சொல் தூய்மையாக இருக்கணும், நேரடியானதாக இருக்கணும், வேறு ஒன்றை மறைமுகமாக உணர்த்தாததாக இருக்கணும். அதே போல் சொல் நல்ல சொல்லாக இருக்கணும், தேவையில்லாமல் கொச்சையான வார்த்தைகள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போதும் சில பொருட்கள் சில சொற்கள் வேறு விதமான பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து பேசுகிறவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இந்த 2 பொருளும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். எப்படி சொல்லணுமாமா? அவை அறிந்து. எந்த சபையில் பேசுகிறோமோ அந்த அரசனை மட்டும் அறிந்து சொன்னால், அந்த தலைவனை மட்டும் அறிந்து சொன்னால் பத்தாது. அந்த சபையில் அப்போ இருக்கின்றவர்களுடைய தகுதியை அறிந்து சொல்லணும். ஏன்னா சிலர் நாம் எதிர்பார்த்த அந்த தகுதியை விட மேல்நிலையில் இருப்பாங்க. சில சமயம் அந்த அவை நமக்கு சமமானவர்களாக, சில சமயம் கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அதை புரிஞ்சு சொல்லணும். ஆராய்ந்து சொல்லுக அப்படின்னா, இதை சொன்னால் இந்த மாதிரி வரும், இதை சொன்னால் இப்படி முடியும், நம்ம காரியம் முடியறதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு ஆராய்ந்து அப்புறம் சொல்லுக அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு குறளில் எவ்வளோ விஷயங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள். சொல்லுகிறவருடைய தகுதி, அவையை அறிந்து, அது இல்லாமல் ஆராய்ந்த சொல், இது எல்லாம் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறார். இது ஒரு வீட்டில் ஒரு விஷயம் பேசும்போது கூட நமக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.